வணக்கம் பக்தர்களே, செல்வாஸ்கந்தா பக்தி அருள் வழிபாட்டு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இங்கே நீங்கள் காணப்போகும் வீடியோக்களில் அருள்மிகு திருத்தங்களின் வரலாறு, தெய்வீக கதைகள், அபூர்வ ஆலய அம்சங்கள் மற்றும் பக்தி உணர்வை ஊக்குவிக்கும் சிறப்பு தரிசனங்கள் அனைத்தும் உண்டு. சிவபெருமானின் அருளால் மனதை நிரம்ப வைக்க இந்த பயணத்தில் நம்மோடு சேருங்கள். ஓம் நம சிவாய. கோட்டை மண்ணில் புலிவடிவில் வந்து பக்தியை சோதித்த சிவபெருமான் காமதேனுவின் கண்ணீர் வழிபாட்டை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்ட கருணை கடவுள். அந்த தெய்வீக சம்பவம் நடந்த புனித இருத்தலம்தான் திருவேங்கை வாசல் வியாகிரபுரீஸ்வரர் கோயில். இது வேறு சிவாலயம் அல்ல, பக்தியை சோதித்து அருள் வழங்கும் அற்புத தலம் ஸ்ரீ வியாகிரபுரீஸ்வரர். இங்குள்ள மூலவருக்கு வியாகிரபுரீஸ்வரர் மற்றும் திருவேங்கைநாதர் என இரு பெயர்கள் உண்டு. மேற்கு நோக்கி அருள்பாலிப்பதனால் அரிதான சிறப்பு மாலை நேரங்களில் சூரிய ஒளி நேரடியாக லிங்கத்தின் மீது விழும் தெய்வீக அதிசயம் இங்குள்ளது. மேற்கு பார்த்த மூலவரின் மீது மாலை வேளையில் சூரியன் ஒளி விழுகிறது. இங்கு முருகன் தவக்கோலத்தில் அருள் பார்க்கிறார். 800 ஆண்டு பழமையான வன்னி மரம் உள்ளது. தல சிறப்பு யோக தட்சிணாமூர்த்தி அர்த்தநாதீஸ்வரர் வடிவில் காட்சி தருவது அபூர்வம். இங்குள்ள கோயில் திறப்பதின் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உள்ளனர். இந்த கோயிலின் அம்சமாக திருமண தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறப்பு விளங்க இறைவாகனாக பிரார்த்திக்கலாம். சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்த நேர்த்திக்கடன் இங்கு நிறைவேற்றலாம். தவக்கோவிலின் பெருமை. இங்கு கோயில் சுற்று பிரகாரத்தில் எண்கோண வடிவில் தவக்கோல சன்னதி உள்ளது. முருகப்பெருமான் தாமரை மீது ஒரு காலை மடித்து மறுகாலை நீட்டி அமர்ந்து தவம் புரியும் கோலத்தையும் தரிசிக்கலாம். இவரிடம் வேலும் இல்லை, மயிலும் இல்லை. ஆண்டி கோலத்திலும் ராஜ அலங்காரத்திலும் முருகனை வழிபட்டு வந்த நமக்கு இப்படி தவக்கோலத்தில் முருகனை தரிசிப்பது வித்தியாசமான அனுபவமாகும். எங்கும் இல்லாத சிறப்பாக சிவனின் மூலஸ்தானத்திற்கு எதிரில் அவர் பார்வை படும்படியாக கணபதி வீற்றிருக்கிறார். இங்குள்ள தட்சிணாமூர்த்தி ஒரு பாதி ஆண் தன்மையும் மறுபாதி பெண் தன்மையும் கொண்டு அர்த்தநாதீஸ்வர தட்சிணாமூர்த்தியாக விளங்குகிறார். இங்கு நவக்கிரக சன்னதியில் நவக்கிரகங்கள் அமையவில்லை. அதற்கு பதிலாக 9 விநாயகர்கள் அமர்ந்துள்ளனர். எல்லா கோயில்களிலும் மூலஸ்தானத்தில் முன்னால் இருபுறம் துவாரபாலகர்கள் இருப்பார்கள். ஆனால் இங்கு ஒரு பக்கம் துவாரபாலர்களும் மறுபக்கம் விநாயகரும் இருக்கின்றனர். மேற்கு பார்த்த மூலவரின் மீது மாலை வேளையில் சூரியனை கதிர்கள் பட்டு சூரிய பூஜை நடப்பதை காண வேண்டிய பெரும் காட்சி. இந்த கோயிலில் முக்கிய சிறப்பாக இங்கு எந்த ஒரு சன்னதி இருந்தாலும் அங்கிருந்து மற்றொரு சன்னதியை பார்க்கும் விதத்தில் அமைந்துள்ளது. உதாரணமாக சிவன் சன்னதியிலிருந்து பார்த்தால் நேரடி விநாயகர் சன்னதியும், முருகன் சன்னதியிலிருந்து பார்த்தால் காலபைரவர் சன்னதியும், மகாவிஷ்ணுவின் சன்னதியிலிருந்து பார்த்தால் மகாலட்சுமி சன்னதியும் தெரியுமாறு அமைந்துள்ளன. வரலாறு. ஒருமுறை காமதேனு இந்திரன் சபைக்கு தாமதமாக சென்றது. கோபமடைந்த இந்திரன் பூலோகத்தில் சாதாரண பசுவாக பிறந்து திரிவாய் என சாபமிட்டார். வருத்தமடைந்த காமதேனு பூலோகத்தில் தவம் செய்து கொண்டிருந்த கபில முனிவரிடம் சாப விமோச்சனத்திற்கு ஆலோசனை கேட்டதும் அதற்கு அவர், இங்கு சுயம்பு மூர்த்தியாக உள்ள சிவபெருமானுக்கு உனது 2 காதுகளில் கங்கை நீரை நிரப்பிக் கொண்டு வந்து அபிஷேகம் செய்து வழிபட்டால் உன் சாபம் நீங்கு என்று கூறினார் கபில முனிவர். அதற்கு காமதேனுவும் முனிவரின் உபதேசப்படி தினமும் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார். ஒரு நாள் சிவன் பசுவில் பக்தியை சோதிக்க விரும்பினார். பசு அபிஷேகத்திற்கு வரும்போது புலி வடிவத்தில் தோன்றி சிவன், உன்னை கொன்று பசியார போகிறேன் என்றார். அதற்கு பசு, நான் சிவ பூஜைக்காக சென்று கொண்டிருக்கிறேன். பூஜையை முடித்துவிட்டு நானே உன்னை தேடி வருகிறேன். அதன் பின் நீ என்னை கொன்று உன் பசியாறலாம் என்றது. இதை கேட்ட புலி வடிவத்தில் வந்த சிவபெருமான் பசுவும் சிவபூஜையை முடித்துவிட்டு நேராக புலியிடம் வந்தது. இப்போது நீ என்னை சாப்பிடலாம் என்று சொல்ல புலி வடிவில் இருந்த சிவன் பசு மீது பாய்ந்து போல சென்று ரிஷப வாகனத்தின் மீது உமாதேவியருடன் காட்சி கொடுத்து சாப விமோச்சனத்திற்கு தந்தார். அத்துடன் வேண்டும் வரம் கேள் என்றார். அதற்கு பசு, இறைவா, நீங்கள் எனக்கு அருள்பாலித்தது போல் இங்கு வந்து தங்களை வழிபடும் செய்பவர்கள் குறையை போக்க வேண்டும். அத்துடன் புலி வடிவில் வந்தால் வியாகிரபுரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் விளங்க வேண்டும் என வேண்டியதும், வியாகிரம் என்றால் புலி என பொருள். அதற்காக காமதேனு கேட்டதற்கு இணங்க இங்கே வியாகிரபுரீஸ்வரராக தோன்றுகிறார். இங்கே அகம் மற்றும் புற வழிபாடு ஆகியவை பின்பற்றப்படுகின்றன. முதலில் மூலவரை வழிபட்டு பின் பரிவார தெய்வங்களை வணங்குவது அக வழிபாடாகும். மற்ற தெய்வங்களை வழிபட்ட பிறகு மூலவர் சன்னதி வழிவதே புறவழியாகும். இங்கு புறவழியாக முறையில் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. முதலில் அம்பாள், பின்பு நவ விநாயகர், முருகன் தட்சிணாமூர்த்தி, ராஜகணபதி, கஜலட்சுமி, பைரவர், பெருமாள், சூரியன், சனீஸ்வரர் ஆகியோரை வணங்கிய பிறகு கடைசியாக மூலஸ்தானத்தில் அருள்பாலிக்கிறார் வியாகிரபுரீஸ்வரரை வழிபடுவது செய்யும் விதமாக கோயில் அமைக்கப்பட்டுள்ளது.
பக்தியை சோதித்து பக்தரின் மனதை நிறைக்கும் சிவன் இருந்தால் அவர் நிச்சயம் திருவேங்கை வாசல் வியாக்கபுரீஸ்வரர். இந்த தளத்தில் ஓம் நம சிவாய என்று மனதார சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை அருள்பார் நிரப்புவார். ஓம் நம சிவாய. அன்புமிகு பக்தர்களே, நீங்கள் நம்மோடு சேர்ந்து திருவேங்கை வாசல் வியாக்கபுரீஸ்வரர் கோயில் தரிசனம் அனுபவித்தீர்கள். இங்கு உங்கள் மனது அமைதி, ஆனந்தம், பக்தியால் நிரம்பும். மீண்டும் பக்தி வீடியோக்களுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகானை அழுத்துங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.